ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ண பூஜையை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வீட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டு வச்சுட்டு நிலைவாசலில் மாவிலை கொத்து கட்டி விட்டாச்சு. அப்பாவும் பிள்ளையும் போயிட்டு களிமண்ணால் செஞ்ச விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தவருக்கு கற்பூர ஹாரத்தி காட்டிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயாச்சு. காலையில் ஒரு 10:30 மணியை போல் வீட்டுக்கு விநாயகரை அழைச்சிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தவருக்கு சந்தனம் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி விட்டு இருந்தேன். விநாயகரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு கடவுள். விளையாட்டுத்தனமாக சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட எல்லா தெரு முச்சந்திலையும் ஒரு களிமண் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து அவரு தான் கடவுள்னு வச்சு வழிபாடு செய்வாங்க. கையில் கிடைச்ச பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து அவருக்கு போட்டு பூஜை பண்ணுவாங்க. இதுதான் அதுதான் இல்லை, வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு நைவேத்தியமாக படைச்சி சாமி கும்பிடுவாங்க. நான் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு 5 ரூபா 10 ரூபான்னு போட்டு ஒரு சின்ன பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து தெரு முச்சந்தியில் வச்சு தினமும் பூஜை பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், பஜனை பண்ணுவோம். பத்தாவதுக்கு எல்லாரும் அவங்களுடைய அம்மாக்கள் கிட்ட இருந்து இது வேணும் அது வேணும்னு செய்ய சொல்லி அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நைவேத்தியமாக படைச்சி அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். அங்கே உள்ளவங்கன்னா வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் விநாயகருக்கு எந்த பூ வேணாலும் போடலாம். அதில் முக்கியமான பூவுன்னு பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலையும் அருகம்பில்லு மாலையும் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறது ஐதீகம். வெளியில் நிலைவாசலில் காலையிலேயே கோலம் போட்டாச்சு. ஆனால் பூஜை அறையில் மட்டும் விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா போடலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறமா அவர் முன்னாடி கோலம் போட்டு விட்டாச்சு. 10:30 மணிக்கு மேலே விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சாச்சு. 11:30 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு ஆகணும். நடுவில் எனக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான். நான் என்ன நினச்சேன்னா பொறுமையாக எல்லாமே சமைச்சு வச்சுட்டு ஈவினிங் போல் பூஜை பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கட்டாயமாக 12:30 மணிக்கு கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12:01 ராகு காலம். அந்த நேரத்தில் பூஜை பண்ண முடியாது இல்லையா? ஒரு 11:30க்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 20 நிமிஷம் ஆகும் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே முடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிபரியாக ரொம்ப வேகமாக தான் வேலை ஓடிச்சு. ஸோ இந்த டைம்குள்ளே பிரசாதம் படைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கும்போது ஆல்ரெடி காலையிலேயே சுண்டல் கூற வச்சுருந்தேன். அதை எடுத்து சுண்டல் அவிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொழுக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சது, கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு கூடவே கொஞ்சம் வடை செஞ்சுருந்தேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால என்றைக்கும் இல்லாத திருநாளாக அன்னைக்கு வந்து அவரும் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணியிருந்தார். கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா பூரணம் கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இதெல்லாம் வச்சு தான் நான் பூரணம் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். கொழுக்கட்டை அவிக்கும் போது வாழை இலை கிடைச்சா அதில் வச்சு கொழுக்கட்டை அவிக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். கொழுக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கான ஏற்பாடு செய்யலாமென்ட்டு பூஜை ஷெல்ஃப் கிட்ட போயிட்டு சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சு விட்டுட்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சு ரெடியாக வச்சுட்டேன். கரெக்டாக 11:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி பூஜை பண்ண வேண்டியது தான் பாக்கி. எங்கள் வீட்டில் எப்போதுமே பூஜை பண்ணுறதா இருந்தால், அதாவது இந்த மாதிரி விசேஷ நாளில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் நான் காட்டியிருப்பேன். அடுத்ததாக இலை போடுறது, படையல் போடுறது இதெல்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு. எல்லா பழங்களும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இந்த கரும்பு, சோளம், கம்பு, அதுக்கப்புறம் இந்த விளாம்பழம், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக ஏதோ பழம் பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கும் சரியாக தெரியலை. பேரு தெரியாட்டி என்ன, அதெல்லாம் கரெக்டாக கை நீட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதையும் வச்சு படையல் போட்டு அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்சுருந்த சுண்டல், கொழுக்கட்டை, வடை இதையும் சேர்த்து படையல் போட்டாச்சு. அந்த நேரத்துக்குள்ளே கரெக்டாக செஞ்சு சாமி கும்பிட்டுற முடியுமான்னு கொஞ்சம் பயம் இருந்தது. கடவுளுக்கு செய்யணும்னு மட்டும் நம்ம நினச்சிட்டா போதும், அதுக்கான சக்தி கடவுள்கிட்ட இருந்தே நமக்கு கிடைச்சிரும். கரெக்டாக 11:50க்குள்ளே பூஜையை முடிச்சாச்சு.
மற்ற கடவுள் வழிபாடு மட்டும் பூஜை பண்ணுறதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இவருக்கு மட்டும் அப்படி கிடையாது. அதை விட ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. இவரை கொண்டு போய் கடலில் கரைக்கிறதோ இல்லை ஆற்றுலையோ குளத்துலையோ கரைக்கணும். எப்போதுமே விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 3வது நாள் தான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஆற்றுல கரைக்கிறது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3வது நாள் வெள்ளிக்கிழமையாக வருது. அதை விட்டால் 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சிக்கலான நாள் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. அதனால் நாங்கள் அன்னைக்கே கொண்டு போயாச்சு. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி வச்சு அவரை மனசார வேண்டிக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வாப்பான்னு சொல்லி நானும் பையனும் எடுத்துகிட்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல கரைச்சாச்சு. நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.